இப்போ என் கையில் ஒரு பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட மதிப்பு என்னவா இருக்கும்? அதே இதில் பால் இருக்குது. இந்த பாட்டில் நிறைய பால் இருக்குது. அது பால் இருந்தால் அதோட மதிப்பு என்ன செய்யும்? கூடும். அந்த பாலுக்கு பதிலாக இந்த பாட்டில் நிறைய பெட்ரோல் இருக்குது. ஸோ அதோட மதிப்பு என்னது? இன்னும் என்ன செய்யும்? அதை விட கூடும். அதே பெட்ரோலுக்கு பதிலாக பாதரசம் இருக்குது. பாதரசம் இருக்கும்போது அந்த பெட்ரோலின் மதிப்பை விட இந்த பாதரசம் இருக்கும்போது இந்த பாட்டிலோட மதிப்பு என்ன செய்யும்? கூடும். அதை விட இதில் ஒரு தங்கம் இருக்குன்னு வைங்க. இந்த பாட்டில் நிறைய தங்கம் இருக்குன்னு வைங்க. தங்கம் இருக்கும்போது இதோட மதிப்பு எவ்வளவா இருக்கும்? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் என்னது தான்? ஒன்று தான். ஆனால் இதில் இருக்கிற அந்த பொருள்கள்னால இதோட மதிப்பு என்ன செய்யுது? ஒவ்வொரு டைமும் கூடுது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய உடல் இந்த பாட்டில் மாதிரி தான். அதுக்குள்ளே நம்ம என்னது இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம மதிப்பு என்ன செய்யும்? இந்த உலகத்தில் கூடும். இப்போ இந்த கொடுமையான இந்த உடம்பு தான். ஆனால் அதில் நம்மளுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு இது இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு தான் நம்மளுடைய மதிப்பு கூடும். நம்மளுடைய இந்த உடலாகிய இந்த குடுவையில் நம்ம தண்ணி இருக்கா, அல்லது நம்ம பெட்ரோல் இருக்கா, அல்லது நம்மளுக்கு பால் இருக்கா, அல்லது நம்மளுக்கு ஒரு தங்கம் இருக்கா நம்மளுக்குள்ள? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளுக்குள்ள என்னது இருக்கணும்? தங்கமாகி என்ன செய்யணும்? ஏசப்பா இருக்கணும். நம்மளுக்குள்ள ஏசப்பா இருக்கும்போது நம்மளுடைய மதிப்பே வேற. அவர் நம்மளோட இருக்கும்போது, நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய வேல்யூ என்ன செய்யும்? ரொம்ப பெரியதாக இருக்கும். யாராலையும் நினச்சி கூட நம்ம கூட தொடக்கூட முடியாத அளவுக்கு நம்மளுடைய வேல்யூ உயர்ந்ததா இருக்கும். பாருங்க, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ ஏசப்பா நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய மதிப்பு என்னைக்குமே என்ன செய்யும்? கூடும். ஸோ அதனால் நம்மளுக்குள்ள ஏசப்பா வரவைங்க. கண்டிப்பாக ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது யாருமே தொட முடியாத ஒரு இடத்துல, ஒரு அதிசயமான இடத்துல நம்ம இருப்போம்.